ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா துபாய் சஃபாரி. பாருங்கள், இங்கே வந்து நம்மளோட கார் இருக்குது. இப்போ தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஃபைனலாக இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் தான் கொஞ்சம் எர்லியாக வந்தாச்சு. வந்தது இல்லாமல் வாமிட்டிங் ஆயாச்சு. அதுக்குள்ளே கேர் ஆகுது. ஸோ இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து ரொம்ப வாமிட்டிங் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் இருட்டானக்கப்புறம் பெல்லி டான்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதுக்காக வரல. நான் ஜஸ்ட்டு பார்க்க வந்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல நல்லாயிருக்கும் இங்கே எல்லான்ட்டு. ஆனால் வாமிட்டிங் வந்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம். வேறு யாராவது இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டு வராதிங்க. ஐ மீன் ஃபுட்டு கிடையாது, நார்மலாக ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்டு வராதிங்க. அது சாப்பிட்னால தான் வாமிட்டிங் வந்தாச்சு. ஸோ இங்கே நான் உட்காந்துட்ருக்கும் போதே வந்து இவர் இந்த ஃபால்கன் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஸ்க்காக சொன்னாங்க. பட் நான் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பயம். ஸோ சிஸ்டர் மட்டும்தான் அதை வந்து கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த கேமல் ரைடு இருந்தது. அதுக்கப்புறம் கோகார்ட் மாதிரி அந்த கார் இது இருந்தது. ஸோ நம்மளுக்கு அந்த கார் இதுக்கு மட்டும் நம்ம பேக்கேஜ்லேயே வரும். இந்த லைக் கேமல் ரைடு, இந்த ஃபால்கன் வந்து கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் தான் இருந்தது. A few moments later. அண்ட் லைக் ஒரு ½ கழித்து தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. மோர் தென் ½ ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ நல்லா பண்ணுறாருன்னா இவர், லைக் அவர் போட்டிருக்கிற அந்த ஸ்கர்ட் டைப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி வெயிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் மெயின்டைன் பண்ணி அந்த ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம கொஞ்ச நேரம் சுற்றினாவே கண்ணு சுற்றும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பேஷனாக பண்ணுறாரு இவர். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் எல்லாம் பார்க்குறது. இந்த மாதிரியெல்லாம் வந்து பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஷோஸ் எல்லாமே நான் வந்து எங்கேயுமே வெளியில் மோஸ்ட்லி போகாததுனால, அதனால் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து எக்ஸைட்டாக தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பெல்லி டான்ஸு. ஸோ இந்த பெல்லி டான்ஸ் எல்லாம் ஆடும்போது நடுவில் அப்பப்போ வந்து நல்லா அவங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய சிஸ்டரையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு 2 மூமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 ஷோ முடிஞ்சதுமே ஃபுட் சாப்பிட போயிட்டோம். நான் அந்த ஃபுட் வந்து இந்த கிளிப்பிங் எடுக்கவே இல்லை. நான் ஃபுட் சாப்பிட போயிட்டு ஃபுட் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஃபயர் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபயர் ஷோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு மறுபடியும் நாங்கள் வந்த கார்லேயே வந்து நாங்கள் போயிட்டோம். ஆனால் வரும்போது இருந்த அளவு வந்து லைக் போகும்போதும் நார்மலாக தான் போனோம்.
வரும்போது சஃபாரிங்கிறதுனால பயங்கரமாக தலைவலி வந்துச்சு, வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போகிறப்ப அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. ஈவினிங் டைமுங்கிறதுனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.